ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் வந்தாலே ஸ்வீட் தானேங்க. ஸோ அதனால் வீட்லேயே சிம்பிள் ஐட்டத்தோட நம்ம ரஸ்மலாய் எப்படி செய்யலாம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் இப்போ காமிச்ச அந்த பெரிய வெசலில் 1 லிட்டர் பால் பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இன்னொரு வெசலில் 1/2 லிட்டர் பால் போட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அது நல்லா அந்த குங்குமப்பூ கலர் உங்களுக்கு அதில் சேர்ந்துடணும், எல்லோயிஷாக ஆகிடணும். இந்த ப்ராசஸ் ரசமலாய்க்கு ஊற வைக்கிறதுக்கு அது செய்வோம். நம்ம 1 லிட்டர் கொதிக்கிற பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் லைம் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு லெமன் நல்லா பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன். லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் போட்டு ஜஸ்ட் இப்படி கலக்கிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு பால் திரிஞ்சிடும். அப்படியே டைரெக்டாக ஃபுல்லாக லெமன் அதில் ஊற்றிடாதீங்க. அது சடனாக பால் அதில் சேர்ந்த உடனே ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். இப்போது அந்த பாலில் தண்ணி நல்லா செப்பரேட் ஆகிட்ட பிறகு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் அதை போட்டு வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அந்த தண்ணியும் அந்த பன்னீர் மாதிரி ஆகிடும். அந்த டெக்ஸ்சரு பன்னீர் தான் அது ஆல்மோஸ்ட்டு. அதை நல்லா டைட்டன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற நல்ல ஈரத்தன்மையை நம்ம வெளியில் எடுக்கணும். இதுதான் ரஸ்மலாயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ். அதில் ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் பாயில் பண்ணும்போது அப்படியே உதிரி உதிரியே ஆகிடும். நம்ம லெமன் சாறு போட்டு செப்பரேட் பண்ணதுனால அதில் தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும், அலசிடணும். அதில் கொஞ்சம் கூட லெமனோட புளிப்புத்தன்மை அதில் இருக்கவே கூடாது. இப்போது இது பன்னீர் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போது நல்லா வடிகட்டி நீங்கள் டைட்டாக ஒரு நாட் போட்டு அது மேலே இல்லைன்னா ஏதாவது வெயிட்டை போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. அதில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். நான் நல்லா டைட்டாக நாட் போட்டு இன்னொரு கிண்ணம் வச்சு அது மேலே மூடி வச்சுட்டேன், வெயிட் ஏதாவது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு மாய்ஸ்சர் அதுக்கு தான் வெளியில் வரும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு கடாயில் 1 கப் அளவு சர்க்கரைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இது சுகர் சிரப் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் தான் இதை பாயில் பண்ண இந்த சுகர் சிரப்பில் தான் நீங்கள் அந்த ரஸ்மலாய் மிக்சரை போட போகிறோம். ஸோ நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் 20 மினிட்ஸ் எடுத்து பார்த்தேன்னா அது நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சுத்தமாக அதில் தண்ணி பிழிஞ்சு அந்த மாய்ஸ்சர் ஃபுல்லாகவே அதில் போயிருக்கும். இதுதான் மெயின் ப்ராசஸ். அப்படி உங்களுக்கு இல்லை மாய்ஸ்சர் போகலை, அப்படியே இருக்குது ஈரத்தன்மை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன டிப், மைதா பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா பன்னீர் கிடச்சிருச்சு. இப்போது இந்த டெக்ஸ்சரை நம்ம உள்ளங்கையால் நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம பிசையணும். இப்போ எப்படி இது உதிரி உதிரியாக இருக்குது, இப்போ அந்த மாதிரி நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா பிசையும் போது என்ன ஆகும்னா அது அப்படியே நல்லா சேர்ந்துடும். மாவு மாதிரி கம்ப்ளீட்டாக நல்லா டெக்ஸ்சர் சேர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழுத்தி பிசையணும். கை கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். நீங்கள் அப்படி செஞ்சால் தான் அந்த ரஸ்மலாயில் நல்லா சாஃப்டன் கிடைக்கும் டெக்ஸ்சரு. யூஸ்வலாகவே வீட்டில் ரசகுல்லா தான் செய்வோம். பட் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ரஸ்மலாய் நான் ட்ரை பண்ணேன். பாருங்கள், இப்போ நல்லா மாவு மாதிரி பிசைஞ்ச அந்த மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நீங்கள் தட்டி வச்சுக்கலாம். ரசகுல்லாவுக்கு ரவுண்டாக உருண்டை செஞ்சு அந்த சுகர் சிரப்பில் பாயில் பண்ணனா வேலை முடிஞ்சிடும். பட் இந்த ரஸ்மலாய்க்கு அதே ரவுண்டாக நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாமியா மாதிரி கொஞ்சம் தட்டி வச்சிடணும். ரஸ்மலாய் அந்த டெக்ஸ்சரில் தானே இருக்கும். ஸோ நான் இப்போ ரவுண்டு பண்ணி இந்த மாதிரி அழுத்தி வச்சுக்க போகிறேன். கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உதிரியாக இல்லாமல் அதை கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணி நீங்கள் போடுங்க, இல்லைனா வெடிஞ்சிரும் அது. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி நான் எடுத்த குவான்டிட்டிக்கு எனக்கு 15 கவுண்ட் வந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக. இப்போது இந்த சுகர் சிரப்பில் ஒன்றா நீங்கள் பொறுமையாக அதில் போடுங்க. இது சைஸ் கொஞ்சம் உப்போம். இப்போ நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா குக் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாகிடும். நல்லா பெருசாகிட்ட பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பேஸ் மட்டும் இல்லை, மேலேயும் குக் ஆகுறதுக்காக நான் மூடி நான் குக் பண்ணேன். எனிவே இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட்டே 1/2 லிட்டர் பாலில் குங்குமப்பூ போட்டு நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, சர்க்கரை போட்டு, அதை ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒன்றா என்னோடய ரஸ்மலாயை அதில் போட்டு
கொஞ்சம் நட்ஸும் அதில் டாப்பிங் பண்ணிவிட்டு ஒரு 3 hours விட்டுட்டேன். 3 hours விட்டுட்ட பிறகு நான் வந்து இதை சர்வ் பண்ணேன். எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நல்ல டேஸ்டியாக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ரிவ்யூ தாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சுகர் சிரப் வந்து நல்லா வத்திடுச்சு. நான் பாத்திரம் அகலமாக எடுத்ததுனால பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக எடுத்து பாயில் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். இது ஒரு சின்ன டிப். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் எனக்கு ரிவ்யூ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.